ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிரிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 10. மேகங்கள் சேர்ந்து நிலவினை சூழ்ந்திருந்த அந்த ஏகாந்தமான இரவு பொழுதினில் யுகேன் தனது தேடலை மித்ராவினுள் மிகவும் மென்மையாக நடத்தி கொண்டிருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய சுய உணர்வை இழந்தவன் ஒரு கட்டத்திற்கு மேல் முன்னேற முடியாமல் தலையெங்கும் வலிப்பது போல் உணர்ந்தான். சடாரென அவளை உதறிவிட்டு எழுந்தவன் அவளுக்கு முதுகு காட்டிக் கொண்டு திரும்பி அந்த கட்டிலேயே அமர்ந்து கொண்டான். மித்ராவோ திடீரென இவனுக்கு என்ன ஆயிற்று என்று நினைத்தவாறே அவனது தோளை தொட திரும்பி அவளை பார்த்தவனோ, ஏய் பூனைக்குட்டி, ஏண்டி இப்படி என்னை படுத்துற? உனக்கு இதே வேலையாக போச்சு. நானே வந்தாலும் நீ என்ன உன்கிட்ட அலோவ் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன் என்று கேட்டான். அவள் அதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்க, ஏன் ஃப்ரீஸ் ஆயிட்ட என்று அவள் கன்னத்தை பிடித்து உலுக்கினான். அந்த நொடியில் அவளது குழப்ப மேகங்கள் எல்லாம் தூரமாக ஓடிப்போய் அவனின் உண்மையான தூய்மையான காதல் மட்டுமே அவளது கண்களுக்கு தெரிந்தது. அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்கின்ற எண்ணம் அவன் மனதில் எந்த அளவிற்கு ஆழப்பதித்திருந்தால் அவனுக்கு இந்த நிலைமையில் அவனது ஞாபகம் வந்திருக்கும். அர்ஜுன் என்று கதறியவாறு அவனது நெஞ்சினில் ஆழமாக புதைந்து கொண்டாள். அவன் தன்மேல் அளவில்லாத காதல் வைத்திருந்த பொழுது தான் மட்டும் அவனை பழிவாங்க அது இது என்று சொல்லிக்கொண்டு அவனை மிகவும் வருத்தி விட்டோம் என்று நினைத்து மிகவும் உடைந்து போனாள். சாரி அர்ஜுன், சாரி சாரி என்று புலம்பிக் கொண்டு இருந்தவளை தூர பிரித்து நிறுத்தி முகத்தை தூக்கியவன், மித்ரா என்னாச்சு, ஏன் அலற, எதுக்கு சாரி கேட்குற என்று கேட்டான். அப்பொழுதுதான் அவளுக்கு அது புரிந்தது. அவனுக்கு முழுமையாக எதுவும் நினைவு வரவில்லை என்பதும் இது தற்காலிகம்தான் என்பதும். நடந்தவற்றையெல்லாம் கூறினால் அது அவனுக்கு புரியாது என்று அவளுக்கு தோன்றியது. வேகமாக கண்ணீரை துடைத்தவள், ஒன்றுமில்லைங்க, சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல, அதுக்கு தான். அவளை ஒரு மாதிரியாக பார்த்தவன், அதுக்கு இப்படி அழுவியா? பொடி லூசு, போய் தூங்கு போ, நான் வெளியே போய் தூங்கிக்கிறேன் என்று சொல்லி எழப்போனவனை வேகமாக தடுத்தவள், இன்னைக்கு மட்டும் இங்கேயே படுத்துக்கோங்களேன் ப்ளீஸ். வேணவே வேணாம், என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ப்ளீஸ் அர்ஜுன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், ப்ராமிஸ் என்று கெஞ்சியவளை வேகமாக அணைத்து கொண்டவன், என்னாச்சு மித்ரா, நீ நார்மலாகவே இல்லை, ஏன் என்னமோ போல இருக்க என்று கேட்டான். அவள் அமைதியாகவே இருக்கும். சரி, இப்போ தூங்கு, எதானாலும் காலையில் பேசிக்கலாம் என்று சொல்லி அவளை படுக்க வைத்தவன் அவர்களிடையே ஒரு தலையணையை எடுத்து போட்டுவிட்டு அந்த புறமாய் படுத்து கொண்டான். அதற்கு அவனை முறைத்தவள், பெரிய சைனா பார்டர், இதை எங்களால் கிராஸ் பண்ண முடியாது பாரு என்றவாறே அந்த தலையணையை எடுக்க போனவளை தடுத்தவன், ஏன் நீ மட்டும் இப்போ இந்த பில்லோவை எடுத்தா நான் எந்திரிச்சு வெளியே போயிடுவேன் என்று அவன் சொல்லவும் மீண்டும் அவனை முறைத்தவாறே அவனுக்கு முதுகு கட்டுக்கொண்டு படுத்து கொண்டாள். அதை கண்டு சிரித்தபடியே யுகேன் நன்கு அயர்ந்து தூங்கி போனான். அவன் உறங்கியதும் அவள் புறமாய் திரும்பியவள் சிறிதும் கண்மூடாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். விரியும் தருவாயில்தான் தூங்கியவளை விரிந்ததும் வேகமாக எழுப்பிக் கொண்டிருந்தான் யுகேன். மிகவும் சிரமப்பட்டு எழுந்து அமர்ந்தவளை, நைட் என்னாச்சு, ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை என்று கேட்டான். இது அவள் எதிர்பார்த்த ஒன்றுதானே. விரிந்ததும் கண்டிப்பாய் இரவு நடந்ததை மறந்துவிட்டு கேள்வி கேட்பான் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள். அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கும். மித்ரா, உன்கிட்ட தான் கேட்குறேன், நேற்று நைட் நமக்குள்ள அது முழுசாக நடந்ததா? அவள் வேண்டுமென்றே எது என்று கேட்டாள். மித்ரா ப்ளீஸ் சொல்லு, இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கெஞ்ச ஆரம்பித்தான். அவனை பார்த்த பொழுது மிட்டாய்க்கு ஆளும் குழந்தை போலவே தென்பட்டான். அவனை அள்ளி கொஞ்சம் பரபரத்த கைகளை சிரமப்பட்டு கட்டிப்படுத்தியவள் ஏதோ யோசனையுடன் அவனை பார்த்தபடியே இருந்தாள். சொல்லு மித்ரா என்று அவன் மீண்டும் கேட்கவும், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலை, நீங்கள் தூங்கிட்டீங்க. வாட், தூங்கிட்டேனா? ஆமாம் என்று அவள் வேறு எங்கோ பார்த்து கொண்டு சொல்லவும், இல்லை நீ பொய் சொல்கிற. நான் எதுக்கு பொய் சொல்லணுங்க? சரி, அப்படின்னா என் கண்ணை பார்த்து பேசு, நான் நிஜமாவே தூங்கிட்டேனா? நீங்கள் தூங்குனீங்களோ இல்லையோ அது இப்போ விஷயம் கிடையாது, நமக்குள்ளே எதுவும் நடக்கலைங்கிறது தான் உண்மை. அவள் சொன்னதை கேட்டவனுக்கு நேற்றிரவு நடந்ததெல்லாம் கண்முன்னோட அவளிடம் ஆசையாக நெருங்கியது வரை மட்டுமே ஞாபகம் வர அதற்கு மேல் எதுவும் தெரியாமல் வெற்றிடம் போல் தோன்றியது. இல்லை, நேற்று ஏதோ நடந்திருக்கிறது, அதை தன்னிடமிருந்து இவள் மறைக்கிறாள் என்று உணர்ந்தவன் மிகவும் குழம்பி போனான். இங்கே பாருங்க, நடந்ததெல்லாம் எப்படியோ போகட்டும், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போனேன். குட் நியூஸா? என்ன? நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதா டிசைட் பண்ணிட்டேன் என்று அவள் சொல்லவும் யுகேன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போனான். ஏன் திடீர்னு? சாரிங்க, நிஜமாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் உங்கள் லைஃப்பில் குறுக்க வந்திருக்க மாட்டேன். எல்லாமே ஏன் தப்பு தான். போதும், உங்களை பழிவாங்குறேன்னு சொல்லி வந்து உங்கள் லைஃப்பில் நிறையா குளறுபடி செஞ்சுட்டேன். என்னால் முடிஞ்ச வரை அதையெல்லாம் சரி செய்ய பார்க்குறேன். நம்ம மியூச்சுவலாக டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். மித்ரா திடுமென இப்படி மாறுவாள் என்று எதிர்பார்க்காதவனோ என்ன செய்வது என்று தெரியாமல் மிகவும் திணறினான்.
தனக்காக உயிரையும் கொடுக்க துணிந்தவள் கடைசியில் தன்னையே விட்டு கொடுக்க தயாராகிறாள் என்றால் அவளது காதல் எவ்வளவு உயர்வானதாக இருக்கும். அதை அடைய தனக்குத்தான் விதி இல்லையோ என்று தனக்குள்ளேயே விரக்தியாய் நினைத்தவன் அவளை தடுக்கும் வழி தெரியாமல் நின்றிருந்தான். அர்ஜுன், ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று அவன் சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவன் அமைதியாக அவளது அறையை விட்டு வெளியேறிவிட்டான். பாவம், தனக்கு தீங்கிழைத்து விட்டதாய் எண்ணி குற்ற உணர்வில் இருக்கிறான் போல என்று நினைத்தவள் டிவோர்ஸ் வாங்குவதற்காக ராகவிடம் உதவி கேட்கலாம் என்று நினைத்தாள். சீக்கிரமாக குளித்து ரெடியாகி அவனை பார்க்க சென்றாள். மித்ராவை கண்டதும் ஒரு நிமிடம் அதிர்ந்த ராகவ் அவளிடம் வந்து, மித்ரா இங்கே எதுக்கு வந்த என்று கேட்டான். சார், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். சரி, நீ போய் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணு, நானே வரேன் என்று சொல்லி அவளை அனுப்பியவன் யூனிஃபார்மை மாற்றிக்கொண்டு அதே ரெஸ்டாரண்ட்டிற்கு சென்றான். என்ன ஹெல்ப் வேணும்? யுகேனுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கி தரணும். அதிர்ந்து போனவனும் ஏன் திடீர்னு என்று கேட்டான். ஒருவேளை அந்த கடத்தல் நாடகத்தில் பயந்து போய் பின்வாங்கி விட்டாளோ என்று அவனுக்கு தோன்றியது. மித்ரா எப்பொழுது யுகேனுக்காக உயிரை கூட விட தயாரானாலோ அப்பொழுதே ராகவிற்கு அவள் மீது மிகுந்த மதிப்பும் அன்பும் கூட தோன்றியிருந்தது. அதுவும் யுகேனுக்கு அவள் மீது ஈர்ப்பிருக்கிறது என்று தெரிந்ததிலிருந்து அவர்களை எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்க, இந்த பெண்ணோ டிவோர்ஸ் வேண்டும் என்று கேட்கிறாளே என்று நினைத்தான். மித்ரா, எனக்கு தெரியும், உன்னை அந்த ரவுடி கடத்திட்டு போய் பயமுறுத்தினதால தானே நீ இப்படி கேட்குற. ஐம் சாரி மித்ரா, நான் உன்னை என்னோட சிஸ்டர் மாதிரி தான் பார்க்குறேன். நீயும் யுகேனும் சேர்ந்து வாழ்ந்தால் அதில் சந்தோஷப்படுறது முதல் ஆளாக நானாக தான் இருப்பேன். உன்னை கடத்தினது எல்லாம் நானும் யுகேனும் சேர்ந்து போட்ட ட்ராமா. அதுக்காக நீ அவனை விட்டுட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவன் சொன்னதை கேட்ட மித்ரா அதிர்ச்சியில் உடைந்து போனாள். தன்னை கடத்தியது போல் நடித்தார்களா? அதுவும் யுகேன் அப்படி செய்தான் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. கண்களில் நீருடன் மித்ராவை பார்த்தராகவோ, சார் மித்ரா, அப்படி செஞ்சால் நீ யுகேனை விட்டு போயிடுவேன்னு நாங்கள் நினச்சி அதை முட்டாள்தனமாக அப்படி பண்ணிட்டோம். விரக்தியாய் சிரித்தவள், முட்டாள் நீங்கள் கிடையாதுங்க, அது நான் தான். சாரிம்மா, உன்னையும் யுகேனையும் நான் சேர்த்து வைக்கிறேன். யுகேன் நான் சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். வேணாம் சார், யார்கிட்டையும் வாழ்க்கை பிச்சை கேட்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. யுகேனோட சேர்ந்து வாழணுன்னு எனக்கு துளியும் ஆசை கிடையாது. ஏதோ அவர் எனக்கு பண்ண துரோகத்துக்கு பழி வாங்கணும்னு நினச்சி தான் வந்தேன். பட் அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. தட்ஸ் ஃபை, நான் போகிறேன். வேணாம் மித்ரா, நீ தப்பான டிசிஷன் எடுக்கிற. இல்லை சார், நான் எடுக்கிற டிசிஷன் எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும். ப்ளீஸ், முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. என் மனசை மாற்ற ட்ரை பண்ணாதீங்க, நான் மாற மாட்டேன். நீங்கள் என்ன சிஸ்டர்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்களே, அதுக்காகவாச்சும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னை அனுப்பி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவனும், ஓகே மித்ரா, முடிஞ்ச வரை சீக்கிரமாகவே உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி தர ட்ரை பண்ணுறேன் என்று சொன்னவன் அவளை ஒரு வக்கீலிடம் அழைத்து சென்றான். அங்கேயே யுகேனையும் ஃபோன் செய்து வர செய்தான். யுகேன் வந்ததும் மித்ராவையும் ராகவையும் மாறி மாறி பார்த்து முறைத்து கொண்டிருந்தான். ராகவை தனியே அழைத்து சென்றவனோ, ராகவ், எதுக்குடா இந்த பொண்ணு இவ்வளோ அவசரப்படுது? கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லுடா. ஏன் யுகேன், அந்த கொஞ்ச நாளில் என்ன மாறிட போகுதுன்னு நீ நினைக்கிற? அந்த அபிநயா உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போயிடுவான்னு நினைக்கிறியா? நீ தான் ஆல்ரெடி சொல்லிட்டியேடா, இந்த அபிநயாவுக்காக உன்னோட காதில் தூக்கி போட போகிறதா. இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணுறதால மித்ராவுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அபிநயாவை கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை பாரு, அதுதான் உனக்கு செட் ஆகும். ப்ளீஸ் தான் ராகுல், எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுடா. முட்டாள் மாதிரி பேசாத யுகேன், உனக்கு ஞாபகம் வந்தால் மட்டும் எதுவும் மாற போகிறதில்ல. அப்போ மட்டும் மித்ரா பெருசாக போயிடுவாளா என்ன? யுகேன், வேணாண்டா, பாவம் அந்த பொண்ணு, விட்டுடு. லைஃப்பில் ஆல்ரெடி நிறைய அடிபட்டு ரொம்ப நொந்து போயிருக்கா. அவளோட வாழ தயார்னா சொல்லு, இப்போவே அவள் கூட பேசி சேர்த்து வைக்கிறேன். அவன் அமைதியாக நிற்கவும் முடியாதுல்ல, அப்போ ஒழுங்காக அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிடு என்று சொல்லிவிட்டு ராகவ் அவனை இழுத்து கொண்டு போய் சைன் பண்ணு என்று அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸை நீட்டினான். யுகேனும் மித்ராவை பார்க்க அவளும் சளைக்காமல் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். ராகு, நான் மித்ரா கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு அவர் கூட பேச ஒன்றும் இல்லை சார், சீக்கிரம் சைன் பண்ண சொல்லுங்கள், எனக்கு வேலை இருக்குது. ஆமாம், பெரிய மகாராணி, ரொம்ப தான் வேலை இருக்கும் என்று மனதினுள் அவளை திட்டியவாறே அதில் கையெழுத்திட்டான். அவளும் அதில் கையெழுத்திட்டு கொடுக்க சிறிது நேரம் கழித்து வந்த ராகு, டிவோர்ஸ் கிடைக்க இன்னும் 1 month ஆகும்னு லாயர் சொல்கிறாரு. மித்ரா, நீ வேணா ஒன்று செய்ய, இப்போவே ஊருக்கு கிளம்பு. என்னைக்கு கோர்ட்டுக்கு வரணுமோ அதுக்கு 2 daysக்கு முன்னாடி நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்றான் ராகவ். ரொம்ப தேங்க்ஸ் சார். டோன்ட் சே சார், என்ன நீ அண்ணானே கூப்பிடலாம். உனக்கு எப்பவும் ஒரு அண்ணன் இருக்கான்னு நீ மறந்துடாத. முகத்தில் புன்னகை போக்க தேங்க்ஸ் அண்ணா என்றாள். இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த யுகேனுக்குத்தான் அவ்வளவு கோபம் வந்தது. சரி அண்ணா, நான் ஊருக்கு கிளம்புறேன். நான் வேணா ட்ராப் பண்ணவா என்று கேட்டவனிடம், இல்லை, நான் ஸ்கூட்டியில் தான் வந்தேன். இவர் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பணும். அப்புறம் நான் இவர்கிட்ட சொல்லிடுங்க, இவர் வீட்டில் இருந்த வரைக்கும் கரெக்டாக ரெண்டு கொடுத்துட்டேண்ணா, அப்புறம் ஃபோன் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு
அவள் சென்று விட்டாள். கொலைகாண்டில் நின்று கொண்டிருந்த யுகேனோ ராகவை முறைத்து கொண்டிருந்தான். முறைக்காதடா போ. உண்மையா உன்னை லவ் பண்ணுற பொண்ணை தொலைச்சிட்டு வேற எதனா நீ வாழ்க்கையில் பெருசாக சாதிக்க போகிற? போய் தியாகம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த அபிநயாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு என்று சொல்லிவிட்டு ராகவ் சென்றுவிட யுகேன் என்ன செய்வது என்று புரியாமல் நின்றிருந்தான். அங்கே யுகேனின் வீட்டிற்கு சென்ற மித்ராவோ அவளுடைய பொருட்களை பேக் செய்து கொண்டிருந்தாள். அவளை தேடி பின்னோடு வந்த யுகேன் அவளது அறைக்குள் வந்து கதவை தாளிடவும், எதுக்கு கதவு மூடுறீங்க, என்ன வேணும் என்று கேட்டாள். மித்ரா ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. என்ன? இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இரு, டிவர்ஸ் எல்லாம் எதுவும் வேணாம். ஏங்க, நான் இங்கேருந்து போகணுன்னு தானே எனக்கு கடத்தின மாதிரி ட்ராமா எல்லாம் போட்டிங்க. இப்போ தான் நானாகவே போகிறதாவும் சொல்லிட்டேனே, அப்புறமும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மித்ரா, நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். என் மனசு நீ தான் வேணும்னு சொல்லுது. அர்ஜுன், உங்கள் மனசு சொல்கிறத கேட்காதீங்க. நான் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பொருத்தமே இல்லாதவ. மறதிங்கிறது ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. அதை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காருனா நாம் 2 பேரும் சேரவே கூடாதுன்னு தானே அர்த்தம். இப்போ நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டாலும் உங்களை சுற்றி இருக்கவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் உங்களால் பதில் சொல்ல முடியாதுங்க. இனிமேலாச்சும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கையை வாழுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்ப பார்த்தாள். அவளை கைப்பிடித்து நிறுத்தியவன், இல்லை நீ எனக்கு வேணும் அட் எனி காஸ்ட். அவள் கையை உதிரியவன், நான் ஒன்றும் பொருள் கிடையாதுங்க, பணம் கொடுத்து வாங்க. நீங்கள் எனக்கு வேணான்னு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். என் வாழ்க்கையில் எந்த நிலைமையிலும் நான் உங்களை ஏற்றுக்க மாட்டேன், என்னை விட்டுருங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு கிளம்பி விட்டாள். அவளை தடுக்கும் வழியறியாமல் நின்றிருந்தான் யுகேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்ல குட்டீஸ். பாய்.